Good afternoon. Day lunch. முட்டை தக்காளி தொக்கு வித் சாம்பார், கேரட் சாம்பார். நெய் போட்டு சாம்பார் வச்சிருக்கா, அதை கொஞ்சம் சைடில் வச்சுக்கணும். அப்பளம் அப்பளம் வத்தல் அப்பளம், அப்பளம் சாப்பிட்றோம் சாப்பிட்றோம் சாப்பிட்றோம், வத்தல் அப்பளத்தை சாப்பிட்றோம், முட்டையை கொஞ்சம் வச்சுக்கிறோம். அப்படி வச்சு தக்காளி தொக்கு அல்டிமேட்டாக இருக்கும். வேற லெவல் டேஸ்ட்டு. இதுக்கு மேலே என்னடி வேணும்? தக்காளி தொக்குக்கு முட்டை அதில் நெய்யில் பிசைஞ்சு சாப்பிடும் போது சாம்பாரே வரான். முட்டை தொக்கு வச்சே சாப்பிட்டுப்பேன். நைஸ் டேஸ்ட், நைஸ் டேஸ்ட், நைஸ் டேஸ்ட். இன்ஸ்டாகிராமை நினைக்கிறேன் இது வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதான் நிறைய விஷயங்களை. இப்போ தான் அதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக படித்தேன். ஒரு ஆர்டிக்கல் வந்தது எனக்கு இன்ஸ்டாகிராம்லேருந்து. அது என்னன்னா, டைப் பண்ணி காசு சம்பாதிக்கிறது. அது யூடியூப் மாதிரியோ ஃபேஸ்புக் மாதிரியோ ட்விட்டர் மாதிரியோ கிடையாது. நம்ம ஏதோ மெசேஜ் சொல்கிற விஷயம் இல்லையா? அது யார் கூடயா டைப் பண்ணி காசு சம்பாதிக்கிறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம். அது நிறைய பசங்க சும்மா நான் பார்ப்பேன். இங்கே இருக்க யூகேல பசங்கள்லாம் பார்க்குறேன். நான் இது தோசை சாப்பிட்றேன், அது எதுக்காக காரணம் இருக்கும், உடனே அந்த கடையில் போய் சாப்பிட்றாங்க. 10 ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்டு அதை விட இது டேஸ்ட், இதை விட டேஸ்ட்டு, இதுதான் பெஸ்ட்டு. கொரியர் அதே மாதிரி இருக்குதுங்க, இந்த கொரியர் தான் பெஸ்ட்டுன்னு 10 கொரியர் சொல்லுங்க. மணி எக்ஸ்சேஞ்ச் 10 எக்ஸ்சேஞ்ச் சொல்லுங்க. நான் என்னடா அதுன்னு பார்க்குறேன். 2-3 நாளாக அதை பார்க்க ஆரம்பித்தேன். பொலிட்டிக்கல் சட்டையர் பேசுறது, அதெல்லாம் அவங்களோட டைப் பண்ணிக்கிறது, மற்ற எல்லா விஷயமும் அந்த பசங்க எல்லாமே வந்து மார்க்கெட்டிங் பண்ணி அதில் சம்பாதிக்கிறதுக்கு தான் பண்ணுங்க. நகை கடையில் போயிட்டு ஒரு கடை 2 கடை இல்லை 10 கடைக்கு ஆடு கொடுக்குது. ஒரு 3 கடையெல்லாம் அந்த சேல் விற்பாங்க. எல்லா கடையிலும் போயிருக்கணும். மார்க்கெட்டிங் தானே இது. அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனி மாதிரி இருக்குது இன்ஸ்டான்றது. எனக்கு என்னமோ தெரியல. நம்மலாம் பழைய ஓல்டு புக்குங்க. நம்மளுக்கு இது மாதிரிலாம் பேச வராதுங்க. என்ன பலமாக தான் பலவீனமாக தான் எதாக இருந்தாலும் வெளிப்படையாக பேசிடுவேன். நம்ம இழக்கத்துக்கு ஒன்றும் இல்லைல்ல, வெளிப்படையாக பேசிட்டா. ஒருத்தருக்கு சொம்பு அடிச்சாதான் அவனுக்கு காசு கூலிக்கு மாறடிக்கிற கதையாயிடும். நமக்கு அது தேவையில்லை. இன்னைக்கு பார்க்குறேன் ஃபுல் அண்ட் ஃபுல்லு பசங்க, இந்த யங்ஸ்டர்ஸ் ஃபுல்லாக திண்டை போட்டு வைக்கிதுங்க மார்க்கெட்டிங் பண்ணி அரசியலுக்கு. என்ன பழப்போ கேட்டால் படித்த என்ன அறிவாளிகளோ. பசங்களுக்கு பகுத்து அறிதல்ன்றதே இல்லை. சினிமா அரசியல் இதெல்லாம் வந்து ஒரு பொழுதுபோக்கு மாதிரி ஆயிடுச்சு. சினிமான்றது பொழுதுபோக்கு, அரசியலும் பொழுதுபோக்கு மாதிரி ஆயிடுச்சு இன்னைக்கு. என்னவோ என்ன நிலைமையில போய் இந்த ஊர்லாம் போய் சேர போதும். ஊரில் இருக்கிறீங்க, நீங்களே அறிவு இல்லாமல் இருக்கிறீங்க. இங்கே எவனா ஒருத்தன் இருக்கான மாதிரி ரெண்டுத்தையும் தனித்தனியாக பிரித்து பார்க்கலாம். என்னவோ 50 வருஷமாக அப்படி தான் இருக்குது நம்ம நாடு. திருந்தவே திருந்தாது. நீங்களா திருந்துங்க. நீங்களா திருந்தலாம் திருத்தவே முடியாது. உங்களை எல்லாமே விழுவீங்க. பகுத்து அறிதல், அதுக்கு கடவுளோ இயற்கையோ மனுஷனுக்கும் மிருகத்துக்கும் இல்லை வித்தியாசத்தை. எவனும் இந்த உலகத்தில் நல்லது செய்ய மாட்டான். நீங்கள் தான் நல்லது செய்துக்கணும். உங்களை தேங்க்யூ கண்டமா ஃபார் யோர் ஃபீஸ்ட். இன்னைக்கு காலிலேருந்து கடுப்பாக இருக்குது. தேங்க்யூ. காட் பிளஸ்.